திருப்போரூர் முருகன் கோயிலில் இன்று ஒரே நாளில் மட்டும் 50க்கும் மேற்பட்ட திருமணங்கள் நடைபெற்றதால் கோயில் முழுவதும் விழா கோலமாக காணப்பட்டது. இதை பற்றிய கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் நந்தகோபால் வழங்கிட நாம் கேட்கலாம். நந்தகோபால், வணக்கம். தொடர்ந்து இந்த கோயில் இருக்கக்கூடிய சூழல் என்னவாக இருக்கிறது? புதுமண தம்பதிகள் என்ன சொல்றாங்க? வணக்கம். அதாவது திருப்போரூர், செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் முருகன் கோவில் வந்து மிகவும் பிரசித்தி பெற்ற கோவில். இது விசேஷ நாட்கள், அது மூலம் திருமண நிகழ்ச்சி நாட்களிலே திருமணங்கள் அதிக அளவில் நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் இன்று சுப முகூர்த்த நாட்கள் என்பதால் இன்று ஒரே நாளில் சுமார் 55க்கும் மேற்பட்ட திருமணங்கள் இன்று திருப்போரூர் முருகன் கோவில் நடைபெற்றது. அது திருமணத்தின் காண வந்த பக்தர்கள் மற்றும் திருமணத்திற்கு வருகை தந்த உற்றார் உறவினர் உள்ளிட்டவர் சுமார் கோவில் வளாகம் முழுவதும் சூழ்ந்துள்ளதால் அந்த கோவிலே விழா கோலமாக காணப்பட்டது. கோவில் சுற்றி திருமண தம்பதிகளினுடைய வருகையும் அந்த இடத்துல காணப்பட்டது. அந்த கோவில் வளாகம் முழுவதும் திருமணம், அதாவது அங்கங்கே நின்றவாறு, கோவில் சன்னதியில் நின்றவாறு அவர்கள் திருமணம் செய்து கொண்டு நம்மால் காண முடிந்தது. திருமணத்திற்கு வரும் பக்தர்கள் மற்றும் கோவிலுக்கு வரும் பக்தர்கள் என உற்றார் உறவினர் என அனைவரும் இந்த கோவில் சன்னதியில் சுற்றியுள்ள 4 மாட வீதியில் சுற்றி வர வேண்டிய சூழல் இருக்கிறது. இதனால் இந்த 4 மாட வீதியிலும் போக்குவரத்து நெரிசல் கடுமையாக பாதிக்கப்பட்டது. இந்த ஒரு வழி சாலையாக மாற்றி அமைக்கப்பட வேண்டும். ஏதாவது தொடர்ந்து இந்த கோவில் சன்னதி சுற்றி 4 மாட வீதிகளும் சுமார் 15க்கும் மேற்பட்ட திருமணங்கள் இருக்குது. ஆனால் அந்த திருமண மண்டபங்களுக்கு போதிய பார்க்கிங் வசதி இல்லாமல் செயல்பட்டு வருவதாலும் இதனால் சாலை ஓர இருபுறங்களிலும் கார்கள் அங்கங்கே நிறுத்தப்பட்டு அந்த திருமணத்துக்கு செல்வது, அதுமாதிரி கோவிலுக்கு செல்வது போன்ற காட்சிகள் ஈடுபட்டு வருவதால் இந்த போக்குவரத்து நெரிசல் அதிகமாக காணப்பட்டது. நம்ம பார்க்க வேண்டிய காட்சியும் இப்போது அந்த போக்குவரத்து நெரிசல் சிக்கி சுமார் அரை மணி நேரம் 1 மணி நேரமாக அங்கேயே காத்திருந்து அந்த நகர கூட முடியாது. அந்த சாலையில் நடந்து செல்ல கூட வழி இல்லாமல் அந்த போக்குவரத்து நெரிசல் சிக்கி தவிர்க்க செல்ல வேண்டிய காட்சியை நம்ம காண வருகிறோம். இதை காவல்துறையினரும் அதை கோவில் நிர்வாகம் சரி செய்து அந்த போக்குவரத்து இடையூறு இல்லாமல் அவங்களுக்கு வாகன வசதி செல்லவும், அதுவும் பொதுமக்கள் செல்லவும் வழிவகை செய்ய வேண்டும். அங்கேயே பள்ளி கல்லூரியிலும் இயங்கி வருகிறது. அந்த பள்ளி கல்லூரிக்கு செல்லும் வழியை அந்த நெம்மேலி சாலை போன்ற சாலைகளிலும் போக்குவரத்து சிக்கி தவிர்க்கும் சூழல் ஏற்பட்டு வருகிறது. இனி வரும் காலங்களில் அது ஒரு வழி பாதையாக மாற்றப்பட்டு போக்குவரத்து நெரிசல் இல்லாமல், அதே போன்று சாலை ஓரம் நிற்கும் கார்களை தவிர்த்துவிட்டு அந்த நிற்க விடாமல் அங்கு புதிய இடவசதி ஏற்பாடு செய்ய வேண்டும் என்பது இந்த பக்தர்களின் மற்றும் பொதுமக்களின் கோரிக்கையாக இருந்து வருகிறது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி நந்தகோபால். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் தளபதி விஜய் கலகலப்பும் கைகலப்பும், ஏற்ற தெரிக்குதுனாலே டன்னு தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. 2 பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.